Hello everyone, welcome back to English Karkalam. This is Mageshwari. இன்னைக்கான வீடியோவில் நம்ம லாங் சென்டென்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பிஃபோர் தட் ஒரு லாங் சென்டென்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர் தேவை இல்லையா? ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எப்போவுமே தெரியும் ஒரு சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் வச்சு தான் நார்மலான ஒரு சென்டென்ஸ் இருக்கும் இல்லைங்களா? அப்போது ஃபஸ்ட்டு என்ன வரணும் அப்படின்னா சப்ஜெக்ட் தென் வேர்ப் அதுக்கப்புறம் என்னது ஆப்ஜெக்ட் வரணும் சரிங்களா? இப்போது இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஆக்ஷன் எப்போ நடந்தது வென், ஓகே, தென் எங்கே நடந்தது, ஏன் நடந்தது, எப்படி நடந்தது அப்படிங்கிற அந்த ரீசன் இருந்தது அப்படின்னா அடுத்ததாக அதை நம்ம எழுதணும். இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கன்ஜக்ஷன் ஆட் பண்ணணும் சரிங்களா? தென் எக்ஸ்ட்ரா கிளாஸ். வாட்ஸ் மீன் கிளாஸ்? ஸோ நம்ம ஸ்கூல் டைம்லலாம் படிச்சிருப்போம் மெயின் கிளாஸ் அண்ட் சபார்டினேட் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம் இல்லையா? மெயின் கிளாஸ் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, ஒரு பர்டிகுலர் சென்டென்ஸை நம்ம செப்ரேட்டாக சொன்னாலும் அதாவது சபார்டினேட் கிளாஸ் இல்லாமல் சொன்னாலும் அதோட மீனிங் பர்ஃபெக்டாக இருக்கும், முழுமையடைந்து இருக்கும் சரிங்களா? அதே இது சபார்டினேட் கிளாஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது முழுமை அடையாமல் இருக்கும். மெயின் கிளாஸ் இல்லாமல் அந்த சபார்டினேட் கிளாஸோட மீனிங் முழுமையாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ குடன்ட் அட்டெண்ட் த மீட்டிங் ப்ராப்பர்லி. இப்போது இதில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா என்னால் மீட்டிங்கை ப்ராப்பராக அட்டெண்ட் பண்ண முடியலை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போது இது ஒரு பர்ஃபெக்டான சென்டென்ஸ் இல்லையா? ஃபஸ்ட்டு என்ன வந்திருக்கு சப்ஜெக்ட் ஐ, தென் வேர்ப் என்னதுங்க ஐ குடன்ட் அட்டெண்ட். அப்போது குடன்ட் அட்டெண்ட் அப்படின்றது என்னது வேர்ப் இல்லையா? எதை அட்டெண்ட் பண்ண முடியலன்னு சொல்லியிருக்கோம்? மீட்டிங்கை அட்டெண்ட் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆப்ஜெக்ட் இங்கே என்னது த மீட்டிங். ப்ராப்பர்லி எப்படி அட்டெண்ட் பண்ண முடியல? ப்ராப்பராக என்னால் அட்டெண்ட் பண்ண முடியல. அப்போது ஹவு அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் நம்மளுக்கு வந்திருக்கு இல்லையா? அப்போது இது நம்மளுக்கு முழுமையாக இருக்குது இல்லையா? இதை தான் மெயின் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கோம்? ஏன்னா என்னோட மொபைல் பேட்டரி லோவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? இந்த ரெண்டு சென்டென்ஸில் ஏன்னா என்னோட மொபைல் பேட்டரி லோவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை மட்டும் என்ன செய்ய முடியாது, தனியாக சொல்ல முடியாது. ஸோ சபார்டினேட் கிளாஸ் அப்படிங்கிறது என்னது இதுதான். இப்போ இதுக்கு அடுத்து நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? கன்ஜக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? பிகாஸ் அப்படிங்கிறது என்னது கன்ஜக்ஷன். எக்ஸ்ட்ரா கிளாஸ்னால் என்னது? ஸோ திஸ் இஸ் சபார்டினேட் கிளாஸ் இல்லையா? இப்போ நம்ம வீடியோவில் லாங் சென்டென்ஸை எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பிஃபோர் தட் நீங்கள் இன்னும் இங்கிலீஷ் கற்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு சேரும். என்னுடைய சகோதரி மருத்துவராக வேண்டும் என்பதற்காக கடினமாக படிக்கிறாள். படிக்கும் நேரத்தில் ஒரு நிமிடம் கூட வீணாக்க மாட்டாள். சிஸ்டர் டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுட்ருக்கா. படிக்கிற நேரத்தில் அவள் ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லி இந்த சென்டென்ஸில் சொல்லியிருக்கோம் இல்லையா? இப்போது நம்ம ஸ்ட்ரக்சர் ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா? அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஏன் கூடவே முயற்சி பண்ணிகிட்டே வரணும் சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இப்போது இந்த சென்டென்ஸை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், என்னென்ன ஆக்ஷன் வேர்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, என்னோட சகோதரி மருத்துவராக வேண்டும் என்பதற்காக கடினமாக படிக்கிறாள். அப்போது என்ன சொல்லியிருக்கோம், ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறா அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ படிக்கிறாள் அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன் வேர்ட். படிக்கும் நேரத்தில் ஒரு நிமிடம் கூட வீணாக்க மாட்டாள், அப்போது வேஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன் வேர்ட் இல்லையா? இப்போது நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இந்த சென்டென்ஸையும் இதையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், செப்பரேட் பண்ணிக்கலாம் சரிங்களா? அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் சென்டென்ஸ் மேக் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த சென்டென்ஸ் நம்மளுக்கு என்ன டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா படிக்கிறாள், இதில் வீணாக்க மாட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ இதை பார்க்கும்போது தெரியுது படிக்கிறாள் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரெசன்ட் டென்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா? ஆனால் இந்த வேர்ட் பாருங்கள் வீணாக்க மாட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஃப்யூச்சர் டென்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா? ப்ரீவியஸ் வீடியோலையே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலாக ஒரு விஷயம் ரெகுலராக நடக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். இதில் என்ன ரெகுலராக நடக்குது அப்படின்னா படிக்கிற டைமில் ஒரு நிமிஷம் கூட என்ன செய்ய மாட்டா, வேஸ்ட் பண்ண மாட்டான்னு சொல்லியிருக்கோமே தவிர
நாளைக்கு அவள் படிக்கும்போது ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ண மாட்டான்னு நம்ம சொல்லலை. அவங்க எப்போல்லாம் சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறாங்களோ அப்போல்லாம் வந்து ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. திஸ் இஸ் இன் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம டைரெக்டாக ஒரு ஆக்ஷன் வேர்டை எடுத்துகிட்டு அப்படியே ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து முடிவு பண்ணக்கூடாது. சரிங்களா? இப்போ இந்த சென்டென்ஸ் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அடுத்ததான் நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். Yes, we have to find out the subject of the sentence. So here, என்னுடைய சகோதரி அவங்கள பற்றி தான் நம்ம பேசியிருக்கோம். So that is subject. Oh, my sister. Okay, my sister அப்படிங்கிறது என்னது? Subject. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? verb போடணும் இல்லையா. இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய சகோதரி மருத்துவராக வேண்டும் என்பதற்காக கடினமாக படிக்கிறாள்னு கொடுத்துருக்கோம். அப்போ கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்போ படிக்கிறாள் அப்படிங்கிறது ஆக்ஷன் வேர்ட் இல்லையா. ஸோ அப்போ அதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? ஸ்டடின்னு சொல்லுவோம் இல்லையா. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹீ ஷீ இட் அண்ட் சிங்குலர் நவுன்லாம் வந்துச்சுன்னா என்ன செய்யணும்? வேர்போட எஸ் அல்லது இஎஸ் இந்த மாதிரிலாம் வந்து ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போது மை சிஸ்டர் ஸ்டடீஸ். எப்படி படிக்கிறாங்க அப்படிங்கிறத என்ன செஞ்சுருக்கோம்? மென்ஷன் பண்ணியிருக்கோம். கடினமாக. ஓகே, அதை எப்படி எழுதலாம்? வெரி ஹார்ட். ஓகே, என்னோட சிஸ்டர் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. எதுக்காக? மருத்துவராக வேண்டும் என்பதற்காக. பிகாஸ். இப்போ இந்த சென்டென்ஸில் கன்ஜக்ஷனாக என்ன ஆட் பண்ணியிருக்கோம்? பிகாஸ் ஆட் பண்ணியிருக்கோம். மறுபடியும் நம்ம வந்து சப்ஜெக்ட் வேர்ப் வச்சு எழுதணும். ஓகே, அப்போ ஹியர் மை சிஸ்டர் அப்படிங்கிறது சப்ஜெக்ட். இப்போ திரும்பவும் நம்ம மை சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணுன்ற அவசியம் இல்லை. அதுக்கு நம்ம பர்சனல் ப்ரொனவுன் ஷீ யூஸ் பண்ணலாம். ஓகே, ஷீனா என்னது? அவள். ஓகே, பிகாஸ் ஷீ. நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் வேர்ப் எழுதிடலாமா? மருத்துவராக வேண்டும் என்பதற்காக. அப்போ அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஷீ வாண்ட்ஸ். வாண்ட்ஸ் எதுக்காக போட்டிருக்கோம்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஷீ வந்ததுனால வேர்போட எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஷீ வாண்ட்ஸ் டு பிகம் அ டாக்டர். ஓகே, படிக்கும் நேரத்தில் ஒரு நிமிடம் கூட வீணாக்க மாட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸ் இருக்கு இல்லையா. அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா we are going to add one conjunction. ஓகே, இதில் என்ன கன்ஜக்ஷன் சேர்க்கலாம்? ஏற்கனவே ஒரு ஆக்ஷன் வந்து அவங்க பண்ணுறதா சொல்லியிருக்கோம் இல்லையா. படிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கோம். திரும்ப என்ன செஞ்சுருக்கோம்? வேஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆக்ஷனாக வந்து சேம் சிச்சுவேஷனுக்காக செய்கிறாங்க. அதாவது இந்த இடத்துல செய்யலை அப்படின்னு சொல்லி. அப்போது இந்த இடத்துல நம்ம அண்ட் யூஸ் பண்ணணும். ஓகே, அண்ட் தென் இதுக்கப்புறம் மறுபடியும் சப்ஜெக்ட் போடலாம் ஷீ. இதுக்கடுத்து வேர்ப் ஆட் பண்ணணும் இல்லையா. வேர்ப் என்னது? வீணாக்க மாட்டாள். ஒரு நிமிடம் கூட வீணாக்க மாட்டாள். அப்போது அவங்க எப்போல்லாம் படிக்கிறாங்களோ அப்போல்லாம் ஒரு நிமிஷம் கூட எப்போவுமே என்ன செய்ய மாட்டாங்க? வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அப்போது எப்போவுமே அவங்க பண்ண மாட்டாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம never யூஸ் பண்ணலாம். she never. then main verb என்னது? waste. இப்போ she never waste. next என்ன எழுதணும் அப்படின்னா ஒரு நிமிடம் கூட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா. அப்போது கூட அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் வந்து ஈவன். ஓகே, ஈவன். ஒரு நிமிடம் சிங்கிள் minute. She never wastes even a single minute. ஒரு நிமிஷம் கூட என்ன செய்ய மாட்டா? வேஸ்ட் பண்ண மாட்டா. எப்போ? படிக்கும் நேரத்தில். இதையும் நம்ம ஆட் பண்ணணும் இல்லையா. அப்போ இதை எப்படி எழுதுறது? படிக்கும் நேரத்தில், அந்த வேளையில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லும் பொழுது. ஓகே, இது இந்த நேரத்தில் சொல்கிறோம் இல்லையா, அது வந்து இங்கிலீஷில் வந்து அந்த வேளையில் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு இங்கிலீஷில் டியூரிங் யூஸ் பண்ணணும். டியூரிங்னா என்னதுங்க? அந்த நேரத்தில் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்போ டியூரிங் படிக்கும் நேரம், அது வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா her study time. That's all. Okay.
My sister studies very hard because she wants to become a doctor and she never wastes a single minute during her study time. இன்னைக்கு நான் என்னோட ஃபைலை எடுத்துகிட்டு வரலை, ஏன்னா அதை நான் வீட்டிலையே டேபிள் மேலே மறந்து வச்சுட்டேன். இந்த சென்டென்ஸை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு, நான் என்னுடைய பழைய பள்ளி ஆசிரியையை சூப்பர் மார்க்கெட்டில் சந்தித்தேன். அவர் இன்னும் என்னுடைய பெயரை நினைவில் வைத்திருந்தார் மற்றும் நான் இப்பொழுது என்ன செய்கிறேன் என்று கேட்டார். ஸோ நான் வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனப்போ என்னோடய டீச்சர் என்னை பார்த்தாங்க. அவங்க இன்னும் என்னோடய பேரை ஞாபகம் வச்சுருந்தாங்க. அப்புறம் தென் நான் என்ன பண்ணுறேன், இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சென்டென்ஸில் இருக்குது இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், we can separate the sentence. ஓகே, நான் என்னுடைய பழைய பள்ளி ஆசிரியையை சூப்பர் மார்க்கெட்டில் சந்தித்தேன். அப்போது இது ஒரு சென்டென்ஸாக வச்சுக்கலாம். ஓகே, அவர் இன்னும் என்னுடைய பெயரை நினைவில் வைத்திருந்தார் மற்றும் நான் இப்போது என்ன செய்கிறேன் என்று கேட்டார். ஸோ இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, இதில் இருக்கக்கூடிய ஆக்ஷன் வேர்ட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதை ஃபைண்ட் அவுட் பண்ணாதான் we can find out the tense of the sentence. ஓகே, ஸோ ஹியர் சந்தித்தேன், தென் நினைவில் வைத்திருந்தார், என்ன செய்கிறேன் என்று கேட்டார். ஓகே, ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ் பார்க்கும்போதே ஐ திங்க் யூ ஹவ் ஃபைண்ட் அவுட் த ஆன்சர். This sentence is in past tense. Yes. Then we have to find out the subject of the sentence. நான் என்னுடைய பழைய பள்ளி ஆசிரியையை சந்தித்தேன் இல்லையா. அப்போது இந்த இடத்துல நான் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், தென் verb என்னது, சந்தித்தேன். சந்திக்கிறதுக்கு இங்கிலீஷில் மீட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ மீட்டோட பாஸ்ட் டென்ஸ் என்னது, met. I met. இப்போ நான் பார்த்தேன், நான் சந்தித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போது யாரை பார்த்தோமோ அவங்கள எழுதணும். ஓகே, பழைய பள்ளி ஆசிரியையை பார்த்தேன். இப்போ ஸ்கூல் டீச்சரை, அதுவும் என்னோட ஓல்டு ஸ்கூல் டீச்சரை. ஓகே, மை ஓல்ட் ஸ்கூல் டீச்சர். ஓகே, இப்போது எங்கே பார்த்தோம் அப்படிங்கிறத எழுதிடலாமா. சூப்பர் மார்க்கெட்டில் என்ன செஞ்சுருக்கோம், சந்திச்சிருக்கோம். அட் த சூப்பர் மார்க்கெட். ஓகே, இப்போது இந்த சென்டென்ஸை நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, அவர் இன்னும் என்னுடைய பெயரை நினைவில் வைத்திருந்தார். அவர் மீன்ஸ் இந்த இடத்துல வந்து அவங்க வந்து விமனாகவே இருந்தாலும் மரியாதைக்காக தமிழில் எப்படி சொல்லணும், அவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லணும். சரிங்களா, அவள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஸோ அதனால தான் இந்த இடத்துல நான் அவர்னு எழுதி போட்டிருக்கேன். ஓகே, ஸோ அவர் இன்னும் என்னுடைய பெயரை நினைவில் வைத்திருந்தார். அப்போது இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா அவர், நான் அப்படிங்கிறது கிடையாது இல்லையா. அப்போது இந்த ஆக்ஷன் யாரை வச்சு நடக்குதோ அவங்க தான் என்னது, சப்ஜெக்ட். அப்போ இந்த இடத்துல நம்ம ஸ்கூல் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக போடணுன்ற அவசியம் இல்லை. அண்ட் ஷீ. நெக்ஸ்ட் என்னது, வேர்பு, நினைவில் வைத்திருந்தார். அதுவும் இன்னுமுமே நினைவில் வைத்திருந்தார். ஓகே, இன்னும் அப்படிங்கிறதுக்கு ஸ்டில் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஷீ ஸ்டில் ரிமெம்பர். அவர் இன்னும் நினைவில் வைத்திருந்தார் எதனை, என்னுடைய பெயரை, மை நேம். ஓகே, நெக்ஸ்ட் என்னது, மற்றும் நான் இப்பொழுது என்ன செய்கிறேன் என்று கேட்டார். ஓகே, என்ன செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கேட்டாங்க. அண்ட் ஷீ, சப்ஜெக்ட் இஸ் ஷீ, தென் verb என்னது, கேட்டார். கேட்டார் அப்படிங்கிறதுக்கு asked, தென் என்னிடம் கேட்டார். அப்போது மீ வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணணும். ஓகே, she asked me, அவங்க என்கிட்ட கேட்டாங்க. இப்போது இந்த சென்டென்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் இப்போது என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கு. இதை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா, இது வந்து ஆக்சுவலி கொஸ்டின் மாதிரி இருக்குது.
பட் ஆனால் இது வந்து ஒரு ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் இருக்குது சரிங்களா. அப்போது ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சை எப்படி எழுதணும் அப்படின்னா இதுக்கு அடுத்து ஷி ஆஸ்க்ட் மீன்னு இருக்கு இல்லையா, இதுக்கு அடுத்து நம்ம எந்த ஒரு கொட்டேஷன் எதுவுமே போட தேவையில்லை. இதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த WH வேர்டை வந்து எழுதிடலாம். இப்போது என்ன அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல என்னது WH வேர்ட். WH வேர்டு என்னதுங்க என்ன. ஓகே, அப்போது என்ன அப்படிங்கிறதுக்கு வாட். இப்போ இந்த இடத்துல யாரை கேட்குறாங்களோ அவங்கள அந்த இடத்துல சப்ஜெக்டாக கொண்டுட்டு வரணும். ஓகே, அப்போ நான் அப்படிங்கிறது அடுத்து தான் நம்ம கொண்டுட்டு வரணும். இப்போ வாட் ஐ, தென் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா. பாஸ்ட் டென்ஸில் இருக்குது அண்ட் இதை நம்ம பாஸ்ட் கண்டினியூஸில் நம்ம எழுத போகிறோம். ஓகே, ஐ வாஸ் டூயிங். ஓகே, இப்பொழுது now. ஓகே, தட்ஸ் ஆல். ஷி ஆஸ்க்ட் மீ வாட் ஐ வாஸ் டூயிங் now. அவங்க என்கிட்ட கேட்டாங்க நான் இப்போது என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்டாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு WH வேர்டு எழுதுங்க, அதுக்கப்புறம் யாரை கேட்டாங்களோ அவங்கள எழுதுங்க, தென் மெயின் வேர்ப் எழுதுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த சென்டென்சஸ் மாதிரியே நீங்களும் லாங் சென்டென்ஸை இங்கிலீஷில் பேசி ப்ராக்டிஸ் பண்ண முயற்சி பண்ணுங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.